Good morning, champion. This is Professor student from Government College of Technology. I am having my technical champion Chandru along with me. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fluid mechanicsல சந்துரு ஒரு 10 கொஸ்டின் டெஸ்ட் வச்சாரு. ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேபிட்டேஷன் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் முடிச்சிட்டு நமக்காக இந்த 10 கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஒரு கேள்வியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்லுது? பெர்னாலி தியரம் டீல்ஸ் வித் எனர்ஜி. பெர்னாலி அப்படினா எனர்ஜி அப்படிங்க. பெர்னாலினா எதை பொறுத்தது அப்படினா எனர்ஜி. நம்ம என்னன்னா இது பேர்லயே விட்டு வைக்கிறோம். எப்படின்னா பெர்னாலில b வந்து சின்னதா போடுறோம், e மட்டும் ஈடா அப்படின்றோம். அப்ப பெர்னாலி அப்படினாலே எனர்ஜி. எப்பவுமே வந்து நம்ம பேர்ல விட்டு வச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். பெர்னாலினாலே எனர்ஜி அப்படின்னு ஞாபகம். பெர்னாலி எதை பத்தி பேசுறாரு? எனர்ஜி பத்தி பேசுறாரு. பெர்னாலி பேசுற விஷயம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு. ரெண்டாவது, in Bernoulli equation each term represents energy by weight. சோ வந்து நமக்கு என்ன அப்படினா எனர்ஜி நியூட்டன் மீட்டர் வித் ஆஃப் weight ஆஃப் த இது அப்படின்றாங்க. எனர்ஜி நியூட்டன் மீட்டர் பை weight வந்து நியூட்டன் சொல்லுவாங்க. அப்ப நம்ம யூனிட் வந்து மீட்டர் வரும். சோ இதான் ஹெட் ஃபார்ம் அப்படிவாங்க. ஹெட் ஃபார்ம்னா என்னன்னா எனர்ஜி பை weight. எனர்ஜி பை weight ஃபார்ம் இஸ் கால்ட் ஹெட். பெர்னாலி வந்து உகந்த ஃபார்ம். 4 ஃபார்ம்ல இருக்கும். இதனால பெஸ்ட் நல்ல உகந்த ஃபார்ம் வந்து எனர்ஜி பை weight. அடுத்து, in what condition Bernoulli equation is applicable? Steady, irrotational with compressible. So steady ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து incompressible, irrotational, inviscid அப்படின்றது நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். steady, incompressible, irrotational, inviscid. இப்போ இங்க incompressible னா irrotational, inviscid கொடுக்கல. இதனால பரவாயில்ல, மூணு ஆப்ஷன் ஓகே. Euler's equation expressed as dv by rho plus vdv plus g dz equal to 0. Euler equation இன்டகிரேட் பண்ணா பெர்னாலி கிடைக்கும். பெர்னாலி ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணா Euler ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது p by rho g அப்படி வெச்சீங்க பிளஸ் v ஸ்கொயர் by 2g அப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்போ v ஸ்கொயர் by 2 இங்க g z equal to constant. இது வந்து பெர்னாலி ஈக்குவேஷன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இங்க dv by rho வரும். v ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா v 2v dv வரும். 2 கேன்சல் ஆயிடும். g டிஃபரன்ஷியேட் பண்ணா dvz அந்த இது வரும். சோ Euler ஈக்குவேஷன் சொல்றாங்க dv by rho plus vdv plus gdz equal to 0. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். Assumptions not made in Bernoulli equation is uniform flow. சோ இதெல்லாம் அவர் மேக் பண்ண அசம்ப்ஷன் ஸ்டடி, இன்கம்ப்ரசிபிள், irrotational, inviscid எல்லாம் அவர் ஆனா யூனிஃபார்ம்ன்றத அவர் சொல்லியே இருக்க மாட்டார். பெர்னாலி வந்து யூனிஃபார்ம்ன்ற வார்த்தை சொல்லிக்க மாட்டார். நம்ம எப்படி ஞாபகம் பெர்னாலிக்கு யூனிஃபார்ம் பிடிக்காது அப்படின்னு ஞாபகம். பெர்னாலிக்கு யூனிஃபார்ம் பிடிக்காது. அவர் பெர்னாலி வந்து யூனிஃபார்ம் போட மாட்டார். இப்போ ஸ்கூலுக்கு சில குழந்தைங்கலாம் போகும்போது யூனிஃபார்ம் போட்டா ஆடுவோம், காலேஜ் ட்ரெஸ் தான் போவோம். பெர்னாலி வந்து அந்த மாதிரி யூனிஃபார்ம் பிடிக்காது. All terms of energy in Bernoulli equation have dimension of length. சோ இங்க பாத்தீங்கன்னா மீட்டருக்கு எதுக்கு வரும்? லென்த்துக்கு தான் வரும். Bernoulli equation represents energy at any point in flow and obtained by integrating Euler's equation. Euler equation இன்டகிரேட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது பெர்னாலி கிடைக்கும். Bernoulli equation is expressed as b1 by rho g plus v1 square by 2g plus z1 is equal to b2 by rho g plus v2 square by 2g plus z2. So b1 by rho g plus v1 square by 2g plus z1 equal to b2 by rho g plus v2 square by 2g plus z2. இதான் வந்து பெர்னாலி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஈக்குவேஷன். Assumptions in Bernoulli equation is incompressible, inviscid, isothermal. ஐசோதெர்மல்ன்றது அவர் சொன்னாரா எனக்கு தெரியல. இது வந்து 100% எனக்கு கரெக்ட்டா என்னன்னு தெரியல. ஆனா incompressible, inviscid சொன்னா irrotation சொன்னார். Piezometric head is sum of static head and potential head. So ஸ்டாட்டிக்கையும் பொட்டன்ஷியல் சேர்த்தா அதுதான் வந்து பீசோமெட்ரிக் ஹெட். ஸோ பீசோமெட்ரிக்ல இல்லாத ஹெட் எதுனா பீசோமெட்ரிக்ல இல்லாத ஹெட் எதுனா வெலாசிட்டி ஹெட். பீசோமெட்ரிக் பிளஸ் வெலாசிட்டி ஹெட் போட்டீங்கன்னா டோட்டல் ஹெட் ஈக்குவல் டு Piezometric head plus ஸோ வந்து டோட்டல் ஹெட் வந்து வெலாசிட்டி கழிச்சா டோட்டல் ஹெட் மைனஸ் வெலாசிட்டி ஹெட் இல்லை கைனடிக் ஹெட் அது போட்டீங்கனாலும் அது பீசோமெட்ரிக் ஹெட் தான். ஸோ பீசோமெட்ரிக் ஹெட்னா ஸ்டாட்டிக் ஹெட் பிளஸ் பொட்டன்ஷியல் ஹெட் தான் பீசோமெட்ரிக் ஹெட். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பக்காவாக கொடுத்த சந்திரவுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.